காலேஜாக இருந்தாலும் தமிழுக்கு ஒரு மரியாதை தான் இல்லை? வணக்கம்னு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பரிப்பை கேட்குறப்ப தான் மனுஷனுக்கு உற்சாகம் அப்படியே பீறிட்டு வருது. அப்படி சந்தோஷமாக ஹாப்பியாக. காலையில் நான் ட்ரெயின்லேருந்து வந்துட்டு நேராக ஹோட்டலுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு பார்த்தேன். ட்ரெயினில் சரியாக தூங்கலை. ஸோ கொஞ்சம் தூங்குவோம், அப்போ தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு. நமக்கு தூக்கம் என்றைக்கு வந்துச்சு, சரிண்டா அப்படியே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு அப்படி ஏதோ படிச்சுட்டு இருந்தேன். அப்படியே டைம் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் தூங்கியிருக்கணும், அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் அப்படி ஃப்ரெஷ்னஸ் பறக்குது. ஓகே, ஐ ஹாவ் சம் பிளான்ஸ் தட் என்ன பேசணும் உங்ககிட்ட சில பிளான்ஸ் என்கிட்ட இருக்குது. பட் அதுக்கு முன்னால் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ வாட் யூ கைஸ் வாண்ட். இது மாதிரியாக மாணவர்களை சந்திக்கிற போது பெரும்பாலும் நான் எப்பொழுதுமே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுருவேன். ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறது எப்போது உத்தமம் இல்லையா? நான் பாட்டுக்கு ஒன்று சொல்ல, நீங்கள் பாட்டுக்கு எனக்கு இதுக்கு இதெல்லாம் அப்படின்னு இருக்கக்கூடாதுல்ல. ஸோ குறைந்தபட்சம் லெட் இட் பி அன் இன்ட்ராக்டிவ் ஐடியா, பட் மேக் இட் ஃபாஸ்ட். ஜஸ்ட் கிவ் 5 minutes, டேக் 5 minutes. என்ன டாபிக்னு சொல்லுங்கள். ஒரு நீண்ட கேள்வி பதில் செஷனாக மாற்றிட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு கல்ச்சுரல்ஸ் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டேக் மச் ஆஃப் யுவர் டைம். ஸோ கிவ் மீ யுவர் டைட்டில். நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அதை சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் கோர்த்து சேர்த்து பேசிடுவோம். ஓகே, இன்னொரு மைக் இருக்கானா? டக்குன்னு கொடுங்க. டைட்டில் சொல்கிறவங்க இங்கே வந்துருங்க. ஏன்னா அங்கே வர அந்த 100 meters தான் இது வரும், ஒயர்லெஸ்ஸு. அதுக்கு முன்னதாக நான் மறந்துட போகிறேன். டாக்டர் ஏ ஸ்ரீனிவாசன், வைஸ் பிரின்சிபல், ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ். ஒரு ஒரு காலேஜில் ஒரு பிரின்சிபல் இந்த ஸ்டைலில் பேசி நான் பார்த்ததே இல்லை. ஒரு வைஸ் பிரின்சிபல். அப்புறம் உள்ள ஒரு என்ட்ராகலே பயங்கரமான கிளாப்ஸ் இருந்ததா. அப்போ நான் கேட்டேன், என்ன பயங்கரமான கிளாப் இருக்கு? இல்லை, அவர் வைஸ் பிரின்சிபல், மோரோவர் அவர் மெக்கானிக்கல் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னாங்க. குட். ஐ எம் so happy when teaching professionals like this, இந்த மாதிரியாக டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஒரு லாங்குவேஜ் ஸ்கில்லோட கம்யூனிகேட்டிவ் எஃபர்ட்டோட இருக்கிறப்போ இயல்பாகவே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்களாம் பெருசாக பேச்சாளர்கள்லாம் கூப்பிட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஆள் இருக்கு. எஸ், ஏன்னா அப்புறம் மறந்துடக்கூடாது. ஏன்னா பாராட்டணும்னு தோன்றப்ப ஞாபகம் வச்சிருக்கல, டக்குன்னு சொல்லிடணும். அப்புறம் ஐயோ நம்ம சொல்லாமல் விட்டோமேன்னு அவருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதை விட உங்கள்கிட்ட சொல்லிடணுங்கிறதா. எஸ், தலைப்பு மேக் இட் ஃபாஸ்ட். ஏன்னா உங்களுடைய டைம் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம். இதுக்கப்புறம் உங்களுக்கு கல்ச்சுரல்ஸ் இருக்குது, நிறைய பேர் நிறையா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. யா, எதிர்கால இளைஞர்கள். அப்படின்னா இப்போ ஸ்கூலில் படிக்கிறவங்க தான் எதிர்காலத்தில் இளைஞர்கள். நீங்கள் தான் இப்போ இளைஞர்கள் இல்லையா? எதிர்கால இளைஞர்கள் எப்படி இருக்க வேணும், எப்படி மாறணும், எதிர்காலத்தில் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும். ஓகே, யா, இன்னும் இங்கேயே இருக்கு மைக்கு, உள்ளே போலையா? எஸ், தென் எதிர்காலத்தில் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும். தென் ஏதோ ஒன்று பேசி மைக்கில் பாதி வந்துச்சு, பாதி வரல. மைக் வச்சிருக்காரு, அங்கே போங்க சார். யூத் பவர். யூத் பவர். ஓகே, then who else you can come forward. அந்த கட்டம் போட்ட சட்டை போட்ட தம்பி முன்னால வந்துரு. இது ஈஸியில் அவர் அங்கே வர்றதை விட நீ வர்றது ஈஸி. வாழ்க்கையில் நாம் எப்போவுமே வாய்ப்பை தேடி போகணும். வாய்ப்பு நம்மகிட்ட வருதுன்னா வெயிட் பண்ணக்கூடாது. you have to come forward. இன்ஜினியரிங் எப்படி படிக்கணும் சார்? அதை என்கிட்ட கேட்டு அநேகமா 4th year இருப்பேன்னு நினைக்கிறேன். 4 வருஷமும் புரியாம. ஓகே, ஆனால் அது ஒரு முக்கியமான கேள்வி தான், நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் தான் இப்போ பஞ்சாயத்தை எப்படி படிக்கணும்னு. ஏன்னா படிக்கவே வரல நம்ம. எஸ் சார், படிப்பை பத்திலாம் பேசாதீங்க, ஹாப்பினஸ் பத்தி சொல்லுங்க. என்னது? ஹாப்பினஸ். என்னம்மா இந்த வயசுல உனக்கு ஏமா இவ்வளவு வருத்தம்?
ஹாப்பினஸ் தென் இந்த ஆடியோ கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிருங்களேன். ஹலோ யா பட்ஸ் கீழே வந்துச்சு, பரவாயில்ல அப்படி எடுத்துக்கலாமா? 2000 ரூபாண்ணே. காற்றுல போயிடும், எடுத்துக்கண்ணே. என்ன காசு பயங்கர காசு. இதே தொழில் தானேப்பா, நமக்கும் இது விலையெல்லாம் தெரியும். அசால்ட்டாக நீங்கள் ஏதோ பஞ்சு தானே என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். அதோட விலை என்ன, அந்த ஃபில்டரோட இருக்கும் அது. ஸோ தட் அது காஸ்ட் மோர். யூ கைஸ் ஆர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், யூ நோ. யா தென் சார் ஆ சார் ஃபஸ்ட்டு சாதிக்கணும்னா படிப்பு முக்கியமா இல்லை ஏதாவது கோல் வச்சுக்கணுமா சார்? என்னப்பா? சாதிக்கணும்னா படிப்பு முக்கியமா இல்லை கோல் ஏதாவது அச்சீவ் பண்ணுமான்னு கேட்குறேன் சார். படிப்பு முக்கியமா கோல்ஸ் வச்சுக்கணுமான்னு கேட்குறீங்க? ஓகே யா தென் லாஸ்ட் ஒன் சார், வாய்ப்பு கிடைக்காம தோத்து போற மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வாய்ப்பு கிடைக்காமல் தோத்து போகும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு என்ன செய்ய, என்ன வாய்ப்பு கிடைக்காம? யூ டாக்கிங் அபவுட் வேலை வாய்ப்பு ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட் அமையல, எது என்ன வாய்ப்பு கிடைக்கல? எல்லாமே வாய்ப்பு தானே. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் நாட் மச் அவைலபிள். அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருன்னு நினைக்கிறேன். எனிபடி எல்ஸ்? எனி டீச்சர்ஸ்? சார், இந்தியா வளர மாணவரோட பங்கு மட்டும். இந்தியாவில் மாணவர்கள் பங்கு மீன்ஸ் இந்திய வளர்ச்சியில் மாணவர்கள் வளர்ச்சி. ஓகே சார், வெற்றிக்கு பின்னாடி இருக்க வலியை பத்தி பேசுங்க. வெற்றிக்கு பின்னால் இருக்க வலியை பத்தி பேசுங்க. யார் அது? வெற்றிக்கு பின்னால் இருக்கும் வலி. ஓகே, சூப்பர். போதுமா, போலாமா? சார், கடைசி பெஞ்ச் பசங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமகை கேட்கல. லாஸ்ட் பெஞ்ச் பசங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட் பெஞ்ச், நானே லாஸ்ட் பெஞ்ச் தான் 3 வருஷம். நானும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். நான் ஒரு ஷோவே பண்ணேன் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி. லாஸ்ட் பெஞ்சஸ் வர்சஸ் ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ்னு ஒன்று பண்ணோம், பேசுவோம். ஹலோ சார். ஹலோ சார், கடைசி பெஞ்சை பற்றி சொன்னாங்களா சார்? அப்படியே நட்பை பற்றி ஒன்று சொல்லுங்க சார். நட்பு நட்பு ஓகே, போலாமா? மைக் கொடுத்துருங்க. ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னு ஒரு எல்லாரும் சொல்லுங்க சார். ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ எவ்வளோ டாபிக் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. மைக்குள்ளே வந்துருச்சா? வெற்றிக்கு பின்னால் இருக்கும் வழிகள் என்ன? லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸு, நட்பு, அப்புறம் வாய்ப்பு கிடைக்காமல் போராடும் மாணவர்கள் பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? படிப்பு முக்கியமானதா இல்லை கோல்ஸ் எதுவும் வச்சுக்கணுமா? இந்திய வளர்ச்சியில் மாணவர்களின் பங்கு, ஸ்போர்ட்ஸ், எதிர்காலத்தில் இளைஞர்கள் என்ஜினியரிங் எப்படி படிக்கணும், ஹாப்பினஸ், படிப்பை பற்றிலாம் வேண்டாம் அப்படின்னு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்பது எதுனா இதுதான் இல்லையா? ஒரு மாணவனை நீங்கள் எப்போ வேணாலும் எதிர்காலத்தில் ஒரு 40 வயது நீங்கள் துடுக்கும். நவ் ஐம் 40, ஐ மீன் 40s now. ஒரு 40 வயதில் இருக்கக்கூடிய மனிதனும் நீங்கள் எந்த காலகட்டத்திற்கு திரும்ப விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டால் ஏறக்குறைய 10க்கு 8 பேர் தன்னுடைய காலேஜ் டேஸ்க்கு தான் திரும்ப போகணும்னு சொல்லுவான். ஏன்னா அந்த காலேஜ் டேஸ்க்குலாம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம். அதனால தான் சினிமாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருவாரியாக கல்லூரியை ஒரு களமாக எடுத்துக்குவாங்க. அப்போ தான் மகிழ்ச்சி அதிகமாக காட்ட முடியும் அப்படிங்கன்னு. பெருவாரியான சினிமாக்களில் வந்து கல்லூரியை ஒரு களமாக பின்புலமாக எடுத்துக்கொள்வதனுடைய காரணம் என்ன அப்படின்னா ஹாப்பினஸ், உற்சாகம், இதெல்லாம் நிறைய காட்ட முடியும். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா கல்லூரியில் படிக்கிறவர்களே வந்து ஹாப்பினஸ்னால் என்ன, எங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது அப்படின்னு. சமீபமாக தான் இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டை பார்க்குறேன். கடந்த 10 வருஷமாக ரீசெண்டாக நான் இதை கவனிச்சுட்டே வரேன். ஒரு காலத்திலே மாணவர்கள் எந்த அளவுக்கு உற்சாகம் வந்தார்களோ, வெளியில் உற்சாகம் வந்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். உண்டா இல்லையா? எல்லாருக்கும் ஏதோ ஒன்று என்னன்னே தெரியல, என்னமோ மாதிரி இருக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்தியாவுடைய மிகப்பெரிய டிசீஸ்க்கு பேர் என்னமோ மாதிரி இருக்குது இல்லையா? என்னமோ மாதிரி இஸ் த பிக்கஸ்ட் டிசீஸ் ஆஃப் இந்தியா. என்ன காரணம்னே தெரியாது. இவன் அவனுக்கு ஃபோன் பண்ணுவான், இல்லை இந்த புள்ள அவனுக்கு அது ஃபோன் பண்ணும். காலையில் ஃபோன் பண்ணி என்னன்னே தெரிலடா, என்னமோ மாதிரி இருக்கு. இல்லை, ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறதாவே வச்சுக்கோ, ஏன்னா நீங்கள் வேறு மாதிரி எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், என்ன தூங்குனா சரியாயிடும். சரின்னு தூங்கி எழுந்திரிச்சு திரும்ப 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஃபோன்
நீ சொன்னபடி நான் தூங்கிலாம் பார்த்தேன், ஆனால் ஒன்றுமே சரியாகல, என்னமோ மாறி இருக்கு. என்னமோ மாறி இருக்குன்னா என்ன ரீசன் சொல்லு, அப்போ தானே எனக்கு தெரியும். வீட்டில் எதுவும் திட்டினாங்களா, பாய் ஃப்ரெண்ட் எதுவும் கோச்சிட்டானா, படிக்க முடியலையா, இல்லை ஃபெயில் ஆகிட்டியா, அரியர்ஸ் நிற்கிதா, வாட் இஸ் தட்? இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் என்னமோ மாறி இருக்கு. என்ன காரணமும் இல்லாமல் என்னமோ மாறி இருக்கு. இல்லை கொஞ்சம் டிவி பாரு சரியாயிரும், மத்தியானம் லஞ்சு கிஞ்சுலாம் நல்லா ஒரு பிடி பிடிச்சேன்னா செட்டில் ஆயிரும், ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் பண்ணி பார்த்து மத்தியானம் 2 மணிக்கு மறுபடியும் ஃபோன். நான் எவ்வளோ பண்ணி பார்த்துட்டேன், மத்தியானம் நல்லா சாப்பிட்டேன், டிவியெல்லாம் பார்த்தேன், ஆனால் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, என்னமோ மாதிரி. இப்போ அவங்க கடுப்பாயிரும். ஏதாவது சொன்னா தானடி தெரியும், என்னமோ மாறி இருக்கு, என்னமோ மாறி இருக்குன்னா என்ன என்னமோ மாறி இருக்கு, அதுதான் எனக்கு தெரியலேங்கிறல என்னமோ மாறி இருக்கு. இருக்கா? பசங்களுக்கு அதே தான், மச்சான் என்னன்னே தெரியல மச்சான், என்னமோ மாதிரி இருக்கு, வா இதை செய்யலாம் அதை செய்யலாம், என்னென்னமோ பண்ணி பார்ப்பானுங்க, ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகுது. மத்தியானம் பேசாமல் தூங்கி, இன்றைக்கி நமக்கு ஹாலிடே, தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீயை குடி, எல்லாம் சரியாய். அவன் அதே மாதிரி தூங்கிலாம் எந்திரிச்சு ட்ரை பண்ணிவிட்டு டீ எல்லாம் குடிச்சிக்கிட்டே ஃபோன் பண்ணுவான், மாப்பிள்ளை நீ தூங்க சொன்ன ட்ரை பண்ணே தூக்கமே வரல, இப்போ டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே சேஞ்ச் தெரியல, என்னன்னே தெரியல, காண்டா இருக்குது, என்னமோ மாதிரி இருக்கு. என்னமோ மாதிரி இருக்குது, என்னமோ மாதிரி இருக்குன்னா என்ன ரீசன் சொன்னால் தானே தெரியும் என்னமோ மாதிரி இருக்குது. அது தெரியல மாப்பிள்ள, ஆனால் என்னமோ மாதிரி இந்த சோகால் என்னமோ மாதிரி இருக்கு. ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கிறதே தெரியாத ஒரு என்னமோ மாதிரி இருக்கு, which doesn't have which don't have any what do you say medicines. அப்புறம் 5 மணிக்கு இவனுக்கிட்டேருந்து அவனுக்கு ஃபோன் வரும். யாரு ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஃபோன் பண்ணானா, காலையிலேருந்து 5 தடவை. இப்போ இவன் ஃபோன் பண்ணுவான், ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட மாப்பிள்ள அப்படின்னு இவன் கேட்பான், சொல்றா அப்படின்னு அவன் கேட்பான், என்னன்னு தெரியல மாப்பிள்ள, என்னமோ மாதிரி. Why this என்னமோ மாதிரி இருக்கு is becoming a biggest disease for the youngsters especially. இந்த ஏஜில் தான் நீங்கள் ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பினிங்காகவும் அடுத்து என்ன செய்கிறது அடுத்து என்ன செய்யறது ஓடிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம். நிமிஷம் நேரம் எதுவுமே பத்தாமல் அப்படி ஓடிட்டே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஏன் இப்படி உற்சாக குறைவு உள்ளூர ஏற்படுகிறது, ஏன் இவ்வளோ டிப்ரெஷன், ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் என்னமோ மாதிரி இருக்குது எல்லாருக்கும். அவுட் ஆஃப் 10 6 people used to say என்னமோ மாதிரி இருக்குது, ஏன்னே தெரியல என்னமோ மாதிரி இருக்குது, பதட்டமாக இருக்குது, கவலையாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது, நாளை குறித்து இப்பொழுதே ஒரு 45 வயசுக்காரனுக்கு ஏற்படுற அங்கிள் ஆன்டிஸ்க்கு ஏற்படுற கவலையெல்லாம் இப்போயே வருது. 23 வயசில் வழுக்கையில் வந்து சொட்டை ஆயிடுமோன்னு கவலையாக இருக்கு. ரைட்டா? ஒரு நாள் எல்லாருக்கும் விழுவும், ஆனால் ஏன் இப்போ விழணும்? த திங் இஸ் வி ஆர் நாட் ஃபோக்கஸ்ட். என்ன வேணும்னு நமக்கு தெரியல. என்ன வேணுங்கிற விஷயம் மனசுக்குள்ள நல்லா ஆழமாக தெளிவாக இருந்தால் என்ன வேணாங்கிற விஷயம் நமக்கு தெளிவாக இருக்கும். என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியாத காரணத்தினால எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் மண்டைக்குள்ளே போய் உட்காந்துருக்கு. தேவையில்லாத பயமும், தேவையில்லாத குழப்பமும், தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களும், தேவையில்லாத விஷயங்களும், தேவையில்லாத ஃபார்வர்டுகளும், தேவையில்லாத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களும் மண்டையில் போய் உட்காந்துருக்கு. என்ன வேணும்னு எப்போ நமக்கு தெளிவாக தெரியுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்டில் இருக்க தேவையில்லாத விஷயம்லாம் வெளியில் வந்துடும். என்னமோ மாதிரி இருக்குங்கிற பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும். ஆனால் என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியும். பார்க்குற எல்லாமும் வேணும். ஏன்னா எது வேணும் தான் நமக்கு தெரியாதே. ஒரு நாள் பச்சை கலர் பிடிக்கும், ஒரு நாள் சிவப்பு கலர் பிடிக்கும், ஒரு நாள் மஞ்சள் கலர் பிடிக்கும், மறுநாள் இது பிடிக்கும். ஒரு நாள் யமகால RX பிடிச்சதுன்னா அடுத்து 100 பிடிச்சுன்னா அப்புறம் புல்லட் பிடிக்கும், புதுசாக வந்த வண்டி பிடிக்கும். ஜாவா ஒன்று போட்டிருக்கான் மாப்பிள்ள, என்ன லான்ச்சே பண்ணல, அதை வாங்கலாம்னு இருக்கேன். அவள் பார்க்குறதெல்லாம் பிடிக்கும்னா எது உங்களுக்கு பிடிக்கும்? மனுஷன் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது நமக்கு உண்மையிலே எது பிடிக்குங்கிறது தான். உண்மையிலே எது பிடிக்கும்னு கண்டுபிடிக்க முடியாத காரணத்தெல்லாம் கண்டதையும் பிடிக்குது, பிடிக்க வேண்டியதை பிடிக்காம போது, பிடிச்சும் பிடிக்காம இருக்கு, பிடிக்காமல் பிடிச்ச மாதிரியே இருக்கு. தட் இஸ் எ கன்ஃபியூஷன் ஆல்வேஸ். அப்போ இந்த ஏஜில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபோக்கஸ், அம்பிஷன், கன்விக்ஷன் அண்ட் டிட்டர்மினேஷன். ஃபோக்கஸ், ஆம்பிஷன், கன்விக்ஷன், டிட்டர்மினேஷன். இந்த ஃபோக்கஸ் இல்லைன்னா என்னமோ மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதான் தம்பி ஒருத்தர் கேட்டால் அப்படி சூப்பரா சார் இன்ஜினியரிங் எப்படி படிக்கணும்னு சொல்லுங்க. கட்டாயம் நீ 4வது வருஷம் படிக்கிறியா இல்லையா, 4th இயர் படிக்கல தான் கண்டுபிடிக்கிறோம். 100க்கு 60 பேர் ஏன் இன்ஜினியரிங் படிக்க வரோம்னே ஐடியா இல்லாமல் தான் உள்ளே வரோம். படிக்க வரோம் அவ்வளோதான் இல்லையா. கடைசியில் வெளியில் போக போகிறது தான், ஓ நம்ம இதுக்கு தான் படிக்க வந்தோமா, அதுக்குள்ளே 4 வருஷம் முடிஞ்சு போயிருக்கு, வீட்டுக்கு போடாண்டு வாங்கி. ரைட்டா? அப்போ உள்ளே வருகிற போதே ஏன் படிக்க வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததுக்கான காரணம் ஃபோக்கஸ் இல்லை. சொல்கிறானுங்க படிக்கணும் அவ்வளோதான். வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகம்னு பேர் வச்ச கதையா, என்னத்தையோ படித்தோம் என்னத்தையோ போனோம். அப்போ ஒன் டோனோ ஃபோக்கஸ். ஒரு எதன் மீதும் மிகப்பெரிய மரியாதை நமக்கு இல்லை, எதன் மீதும் நம்பிக்கை இல்லை, எதன் மீதும் ஒரு எதிர்மறை சிந்தனையே இருக்கிறது. ஏன் இது நடந்துச்சு தெரியுமா? ரீசெண்டாக தான் இந்த பிரச்சனை. ஆஃப்டர் த சோஷியல் மீடியா வந்த பிறகு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கிளர்ச்சியை உண்டாக்குறது. நெகட்டிவான விஷயத்துல தான் பயங்கர ஈடுபாடு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், வன்முறை, ஏழ்மை, அரசியல்வாதிகளின் ஊழல், நாடு சரியில்லை, அது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, ஃப்ரெண்டு சரியில்லை, தோழி சரியில்லை, தோழன் சரியில்லை, அப்பன் சரியில்லை, அம்மா சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லை, பார்த்தவன் சரியில்லை, பழகினவன் சரியில்லை, எவனும் சரியில்லை, நானும் சரியில்லை, நாசமா போடும். Why this? அப்போ இந்த நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ள என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பாசிட்டிவிட்டி ஒரு வாழ்வியல் முறை. அது எந்த சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பார்ப்பதற்கான வாழ்க்கை தான் மிகச்சிறந்த வாழ்க்கையாக இருக்க முடியும். கவனிச்சு பாருங்க, நல்ல ஃபார்வர்டு எத்தனை நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம், எத்தனை ஃபார்வர்ட் நல்ல ஃபார்வர்ட் பண்ணுறோம். எதுவாக இருந்தாலும் காலங்காத்தால 7 மணிக்கு கழுத்து வெட்டின ஃபோட்டோ ஒருத்தர் அனுப்புகிறான், அவனெல்லாம் கட் பண்ணு. ரத்தம் பார்க்குறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம், எவனோ ஒருத்தருடைய மரணம் உங்களுக்கு எப்படி உற்சாகத்தை தரும். எல்லாம் நியூஸ், எல்லாம் ஜஸ்ட் லைக் தட். எனக்கு ஒன்றும் நேராத வரைக்கும், கதவுக்கு ஜன்னலுக்கு ஆபத்து வராத வரைக்கும் எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி உங்களை தனிமைப்படுத்திக் கொண்டே இருப்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல். எல்லாத்தையும் குரூப்பாக உட்காந்துருப்பீங்க. சிவில்னா சிவில் கை தட்டுவீங்க, மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் கை தட்டுவீங்க, சிஎஸ்னா சிஎஸ் கை தட்டுவீங்க. நீங்க தனித்தனியாக கை தட்டி ஒரு புண்ணியமும் இல்லை. there is no use in that.
தனித்தனியாக நீங்கள் செயல்படுவதன் வழியாக எதுவும் நடக்க போவது கிடையாது. இது ஒரு பெரிய பலம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாம் என்னைக்கு ஒன்றா இருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் பலம். இந்த உலக நாடுகள் உங்களை பார்த்து பயப்படுவதுங்கிறதுக்கான ஒரே ஒரு காசுன்னு உங்கள்கிட்ட காசு இருக்குங்கிறது இல்லை. வீட்டுக்கு 2 பேர் சிங்கக்குட்டி மாதிரி இருக்கான் இந்தியா முழுவதும். தட் இஸ் த பவர் ஆஃப் இந்தியா.